துதிப்பதில் புகழ்வதில் உவகை கொள்கின்றேன். எம்மை ஏற்றம் பெறச் செய்ய ஐயமில்லா ஒரு மறை ஓதிடவே அவ்வியமில்லா மாணவியை தந்த இறைவா, அகுதே அல்லாஹ், உன்னை புகழ்கின்றேன், உன் பேரால் துவங்குகின்றேன். இறைவா, என்னுள் நீ இருந்தால் வானம் வசப்படும். இறைவா, என்னுள் நீ இருந்தால் வானம் வசப்படும், வார்த்தை பலப்படும், வாழ்வியல் நெறிப்படும். தரணியிலே ஓர் பள்ளி தன்னிகரில்லா தனிப்பள்ளி, தகைசால் சான்றோர் திசையெங்கும் சூழ திவ்யமாய் ஒளிர்கின்ற பள்ளி. தகைசால் சான்றோர் திசையெங்கும் சூழ திவ்யமாய் ஒளிர்கின்ற பள்ளி. தமிழகத்தின் முதல் மதிப்பெண் முத்தாய் பெற்று முத்திரை பதித்த பள்ளி. தமிழகத்தின் முதல் மதிப்பெண் முத்தாய் பெற்று முத்திரை பதித்த பள்ளி தாருஸ்ஸலாம் மேல்நிலைப் பள்ளி, ஆரம்ப பள்ளி. இரு பள்ளி தலைமையாசான் என் நண்பர்கள், இணையாசானும் என் நண்பர்கள். இணையில்லா பெருமிதம் கொள்கிறேன் உங்களோடு இணையில்லா பெருமிதம் கொள்கின்றேன் உங்களோடு உரையாடுவதில். இந்த அருமையான நிகழ்வு டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம், ஆசிரியர் தினமாக இந்தியாவுக்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வில் தாருஸ்ஸலாம் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை, இறைவசனம் செவிதாழ்த்தி கேட்போம். முஹம்மது ரபி. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वल्लुहा वल्लैलि इज़ा सजा मा वद्दअक रब्बुक वमा क़ला वलल्लाखिरतु खैरुल लक मिनल ऊला वलसौफ युअतीक रब्बुक फतर्दा अलम यजिदक यतीमन फआवा ववजदक ضالًا फहदा ववजदक आइलन फअगना फअम्मल यतीम फला तक़हर वअम्मा السائل फला तनहर वअम्मा बिनिअमति रब्बिक फहद्दिस। விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி அந்த அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்புகழ் கொண்டு ஓதுகிறேன். அவனின் திருப்பேரை கொண்டும் துவங்குகிறேன். வல்லுஹா, முற்பகல். அந்த பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, அந்த பகலின் பிறகு வரக்கூடிய மிக நீண்ட இரவின் மீதும் சத்தியமாக. நபியே, அவன் உம்மை கைவிடவில்லை, மேலும் உம்மை வெறுக்கவும் இல்லை.
மறுமையானது இம்மையை விட உமக்கு மிகச் சிறந்ததாகும். மேலும் அடுக்கடுக்காக பல உயர்ந்த பதவிகளை அவன் உமக்கு வழங்குவான். அப்போது நீர் திருப்தி அடைவீர். ஆதரவற்றவராக நீர் இருந்தீர். அவன் உம்மை அரவணைத்தான், இருக்க இடமளித்தான். தேவையுடையவராக நீர் இருந்தீர். அவன் உம்மை பிறரிடம் தேவையற்றவராக ஆக்கினான். வேதம் என்ன, மார்க்கம் என்ன என்பதை பற்றி கூட தெரியாதவராக நீர் இருந்தீர். அவன் உமக்கு தெரிவித்துக் கொடுத்தான், உம்மை நேர்வழி காட்டினான். ஆகவே தேவையுடையவருக்கும் ஆதரவற்றவருக்கும் நீர் உதவுவீராக. அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை கடிந்து கொள்ளாதீர். தர்மம் கேட்பவருக்கு நீர் மனமுவந்து உதவுவீராக. அவர்களை விரட்டி விடாதீர். மேலும் அந்த இரட்சகனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவருடைய அருட்கொடைகளை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உங்களுக்கு எங்களை பற்றிய அறிமுகம். உங்களுக்கு அறிமுகமானவர் தான் இங்கே எங்களை பற்றிய இந்த கூட்டமைப்பிற்கு நிகழ்வை பற்றிய அறிமுக உரையாற்ற வருமாறு இப்பள்ளியினுடைய ஆசிரியர் எம்.ஏ. ஹுசைன் ஆசிரியர் அவர்களை துணை பொருளாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பூனிலா வான் படைத்த தூயவனின் புகழ் கூறி ஆரம்பிக்கிறேன். கடையனூர் நண்பர்கள் கூட்டமைப்பு 1986 நடத்தும் ஆசிரியர் தின விழா. ஆசிரியரை பாராட்டும் முகத்தான் ஆசிரியர்களுக்கான ஒரு விழா. ஆசிரியர் உயிர்களுக்கான உலக வெளிச்சம், அறிவு நலத்திற்கான ஆணிவேர், வசந்த வாழ்விற்கான வழிகாட்டி, கல்வியின் மீது காதல் கொண்டோருக்கு ஒரு தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தினமும் ஆசிரியர் தினமே. ஆசிரியர் தின வாழ்த்து கூறி கடையனூர் நண்பர்கள் கூட்டமைப்பு நண்பர் ஆதலப்பை பிர்தௌஸ் எங்களுடைய நண்பர் ஒரு விருந்தில் எங்களை எல்லாம் 1986 SLC படித்த அனைத்து நண்பர்களையும் கூட்டி ஒரு விருந்து வைத்தார்கள். அந்த சந்திப்பு எங்களை இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி 100 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கி பல்வேறு சமுதாய நலப்பணிகளை செய்வதற்கு உந்துதலாக இருந்தது. நாங்கள் 2013 இருந்து நமது ஊரில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் சென்று மாணவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கற்றல், உடல் நலம் பேணல் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். பொது சுகாதாரத்தை வலியுறுத்தி எம்எல்ஏ முகமது அபூபக்கர் தலைமையில் மிகப்பெரிய விழிப்புணர்வு பேரணி நடத்தியுள்ளோம். விபத்து மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தியுள்ளோம். பெண்களுக்கான இலவச புற்றுநோய் சிறப்பு பரிசோதனை முகாம் மற்றும் புற்றுநோய் தடுப்பு சிறப்பு கருத்தரங்கு தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். நமது பள்ளியிலும் அந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் நடத்தும் பொழுது நெல்லை கேன்சர் சென்டர் இணைந்து நடத்தினோம். அவர்கள் உங்கள் பகுதியில் நடத்துகிறீர்கள், எப்படி உங்கள் பெண்கள் இந்த பரிசோதனைக்கு சம்மதிப்பார்கள் என்று கேட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம் பள்ளியில் நடக்கும் பொழுது 30 to 40 பேர் அந்த பரிசோதனைக்கு வந்திருந்தார்கள். மிக வெற்றிகரமாக அந்த பரிசோதனை முடிஞ்சது. தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தாவது KFA நண்பர்களுடைய சுக துக்கங்களில் நாங்கள் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு பெருநாள் இதுதான் எங்களை இந்த பணியில் மிகவும் உத்வேகத்தோட செயல்படுவதற்கு இன்னும் தூண்டிக் கொண்டிருக்கிற விஷயம். நோன்பு பெருநாள் தர்மமாகிய ஃபித்ரா. அந்த ஃபித்ரா தான தர்மம் நம்ம நோன்பு காலங்களில் சிறு சிறு தவறுகளை
இறைவன் மன்னிப்பதற்காக அந்த தர்மத்தை நோன்பு பெருநாளை முன்பு நீங்க கொடுத்து விடுங்கள். நாங்க எங்க நண்பர்களிடம் இதற்கான தொகையை பெற்று சுமார் ஒரு 6-7 கிராமங்கள், சுரண்டை, கழுநீர்குளம், ஆனைகுளம், ஐயாபுரம், கீழக்கலங்கல், வலசை, இந்த கிராமங்களுக்கு சென்று ஒரு 350 பயனாளிகளுக்கு உணவுப் பொருள், மளிகை சாமான் பிளஸ் ரொக்கம் இது தொடர்ந்து கொடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதுல எல்லாம் நாங்க அவங்களை பார்க்கும் பொழுதோ, இந்த தர்மத்தை நாங்கள் செய்யும் பொழுதோ எங்களுடைய உள்ளம் ஆத்மார்ந்த திருப்தி அடைகிறது. எங்களுடைய பணியை பார்த்து இன்னும் வெளியுள்ள எங்களை சார்ந்தவர்களும் இந்த பணிக்கு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வர்ற அளவுக்கு அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய மேலான துவாவினால். அடுத்து இந்த ஆண்டு சச்சி பெருநாள் இறைச்சியையும் நாங்க ஒரு 150 பயனாளிகள் நம்ம பக்கத்து ஊர்களோட வேலாயுதபுரம், சுரண்டை, வலசை இந்த கிராமங்களுக்கு சென்று முதல் நாளும் 2ஆம் நாள் இந்த இறைச்சியை விநியோகம் செய்தோம். முதல் நாள் கூட நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நம்ம அனிசார்ட்ட இந்த தகவல் சொன்னோம். அப்ப அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு இறைச்சி வேணும் மட்டும் சொல்லுங்க. நாங்க ஒரு 150 பேருக்கு 1/2 கிலோ வேண்டி கொடுத்தோம். அவங்களும் எந்த அளவுக்கு வேணும்னு கேட்டு தந்தாங்களோ அந்த உதவியை செய்தார்கள். இந்த மாதிரியான மனித குலத்துக்கு செய்யக்கூடிய ஆத்மார்ந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். வருங்காலங்களில் நாங்கள் 6, 7, 8 வகுப்புகளில் சில ஸ்டூடெண்ட்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு IAS அளவுக்கு பயிற்சி கொடுக்கலாம் என்று நாங்கள் எங்களுடைய எண்ணத்தில் உள்ளோம். அடுத்து கேரியர் கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய மேற்படிப்பு வழிகாட்டி இதை அந்தந்த ஸ்கூல்களுக்கு சென்று நடத்த இருக்கிறோம். அடுத்து வேறு மாதிரியான ஏதாவது புரோகிராம் நடத்தலாம் என்றால் உங்களுடைய ஆலோசனையும் கேட்க தயாராக இருக்கிறோம். இவ்வாறு பல்வேறு வகையில் இந்த நண்பர்கள் கூட்டமைப்பு இந்த சமுதாயத்திற்கு அரிய பணிகளை செய்து வருகிறது. இதனை பொருநாட்டு புலவர் சொல்கிறான், இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தன்னலமற்றவரை பெற்றிருப்பது என்று அறுதியிட்டு கூறுகிறான் இளம்பெரும் படுதி. உண்டால் அம்மை இவ்வுலகம் தமக்கென முயலால் நோண்டால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்கிறார். தியாகத்தாலும் கொண்டாலுமே உலகம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு வாய்வது மண் என்கிறார் வள்ளுவம். இஸ்லாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் இருக்கும் வரை இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்கிறது இஸ்லாம். இப்பேற்பட்ட இந்த நல்லவர்களுடைய அரும்பணி தொடர உங்களுடைய மேலான பிரார்த்தனையை இந்த நல்ல தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். எல்லாவற்றிலும் சிறப்பாக சமூக நலப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய துணை உதவி தலைமை ஆசிரியர் ஜபுல்லாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். விழாவுடைய சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆடி அவர்களே, கடையனூர் நண்பர்கள் கூட்டமைப்பு 1986 ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய மாப்பிள்ளை ஹசன் இப்ராஹிம் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய என்னுடைய மாப்பிள்ளை ஏ மைதீன் அவர்களே, என்னுடைய தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு மச்சான் அவர்களே, மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, KFA நண்பர்களே, அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. மாதா, பிதா, குரு, தெய்வம் இது தவறான வரிசை. தெய்வம், குரு, தாய், தந்தை இதுதான் சரியான வரிசை என்று நான் கருதுகின்றேன். ஆண்டவன் உலகை படைத்து மனிதனை படைத்து மனிதனுக்கு துணையை படைத்து அவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அவனே அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அப்போ இந்த இடத்துல
இறைவன் தான் முதல் ஆசிரியர். நான் அப்படி கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னும் கோடான கோடி காலங்கள் வந்தாலும் கூட இன்னும் என்ன நவீன கருவிகள் எல்லாம் வருமோ, நவீன வாகனங்கள் எல்லாம் வருமோ, இன்னும் என்னெல்லாம் வருமோ அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்றைக்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்ல அனைத்தையும் ஆள கொடுத்து வைத்திருக்கின்றான் என்றுதான் நான் கருதுகின்றேன். அப்போது இப்போது உள்ள ஹெலிகாப்டர் இன்றைக்கு இருந்திருக்கும், இப்போது உள்ள இந்த மைக் இன்றைக்கு இருந்திருக்கும், இந்த ஃபேன் அவங்கள்ட்ட இருந்திருக்கும், எல்லா உபகரணங்களும் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். இறைவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அந்த வழித்தோன்றல தான் இன்றைக்கும் விஞ்ஞானிகள் தோன்றி அந்த மரபொழியில 1, 2, 1000, 1 லட்சத்தில் 1 மில்லியன்ல ஒன்றை அவங்க கண்டுபிடித்துக் கொண்டிருக்கான்னு நான் நம்புறேன். அப்ப இறைவன் முதல் ஆசிரியர். நபிமார்கள் அதிலும் சிறப்பு வாய்ந்த நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அவர்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை நான் படைக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு அற்புதமான ஆசிரியர். அந்த ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுக்கிற நாமெல்லாம் அது பெருமைக்குரிய ஒரு தொழில். எந்த தொழிலை செய்தாலும் அது கொஞ்சம் தான் சிறப்பு உண்டு. ஆசிரியர் தொழில் என்பது இவர்கள் 2 பேர் கையில் இருந்த ஒரு தொழில், இவர்கள் விட்டு சென்ற ஒரு தொழில். அப்ப அந்த தொழில் நம்மளுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆசிரியர் தொழில் சிறப்பான தொழில். ஹாலி அவர்களும் ஒரு ஆசிரியர். இன்றைக்கு மருத்துவ இந்த மாவட்ட காலியாக வந்திருக்கிறவரும் ஒரு ஆசிரியர். யாரெல்லாம் தனக்கு தெரிந்த தொழிலை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அத்தனை பேரும் ஆசிரியர். எல்லா தொழில்நுட்பங்கள், ஒரு பெயிண்டர் தன்னுடைய சிஷியனுக்கு பெயிண்ட் அடிப்பதை கற்றுக் கொடுத்தால் அது ஒரு ஆசிரியர். ஒரு கசாப்பு கடைக்காரர் தன்னுடைய ஆட்டை உரிப்பதற்கு தன்னுடைய வாரிசுகளுக்கோ தன்னுடைய அடிமைகளுக்கோ தன்னுடைய வேலையாட்களுக்கோ கற்றுக் கொடுத்தால் அவர் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் தொழில் என்பது தான் அறிந்ததை, தான் அறிய விரும்புவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற அனைவருமே ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர் பணி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன வேண்டும். நீங்கள் கற்பவராக இருங்கள், கற்றுக் கொடுப்பவர்களாக இருங்கள். கற்பவராக இருங்கள், கற்றுக் கொடுப்பவர்களாக இருங்கள் என்று கூறி இந்த ஆசிரியர் தினத்தில் நான் ஆசிரியராக இருக்கின்றேன், என்னிடம் படித்த மாணவர் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற போது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. இந்த வாய்ப்பளித்த கடையநல்லூர் நண்பர்கள் கூட்டமைப்பு பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர்கள் கடந்த ஆண்டுகளில் தங்களை இந்த சமுதாய சேவை, பள்ளி சார்ந்த கல்வி சார்ந்த சேவை, நலிந்தோர்களுக்கு உதவுகின்ற சேவை, மருத்துவ சேவை, கொரோனா காலத்தின் அவசரகால சேவையை தாங்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு அந்த மனப்பான்மையை மேலும் மேலும் வலிமை செய்ய வேண்டும். அதற்கான உதவியையும் பொருளாதார பெருமையையும் வலிமையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆசிரியர் தினத்தில் சமூக இடைவெளிக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கிடைத்ததற்கு வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை வாழ்த்தி எங்கள் பள்ளிக்கு துவக்க பள்ளி ஆகட்டும், மேல்நிலை பள்ளி ஆகட்டும், எங்கள் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கி எங்களை சிறப்பித்தமைக்கும் உதவி தலைமை ஆசிரியர் என்ற முறையில் தாருசலாம் துவக்க மேல்நிலைப்பள்ளி சார்பில் ஆசிரியர் பெருமக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பானதொரு உரை. தாருசலாம் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் பற்றி கண்டிப்பாக 2 வார்த்தைகளை சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த ஆசிரியர்கள். ஏன்னா சமூக நலத்தில் ரொம்ப விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். இதில் நான் 2 பேரை முக்கியமாக பாரிசார் அவர்களை நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்கறதுனால நான் சொல்றேன். அதிகமான ஏழை மக்களை இந்த கொரோனா காலங்களில் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்பது எனது அருமை நண்பர் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜனாப் கே சிக்கந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கடையநல்லூர் நண்பர்கள் கூட்டமைப்பு 1986
இந்த அமைப்பினர் நடத்துகின்ற ஆசிரியர் தின விழா சாந்தி இல்லம் என்று அழைக்கப்படக்கூடிய தாருசலாம் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்புரையாக கேடயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள உங்கள் முன்னால் இருக்கிறேன். ஏற்புரை என்று சொல்லப்படும் போது ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது ஒரு குழுவில் உள்ளோர் அவர்களது வெற்றிக்காகவும் சாதனைக்காகவும் பாராட்டு பெறும்போது, பரிசு பெறும்போது அதனை ஏற்று அவர்கள் சொல்லக்கூடிய நன்றி உரையாகும். அன்பானவர்களே, இன்று ஆசிரியர் தினம் என்று இந்திய திருநாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் நல்லாசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் ஆசிரியர் தினமானது ஒவ்வொரு நாள் வெவ்வேறுபட்ட தினங்களில் கொண்டாடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5, பக்கத்து நாடு இலங்கையில் அக்டோபர் 6, அண்டை நாடு ஆப்கானிஸ்தானில் அக்டோபர் 3, பங்காளி பாகிஸ்தான் அக்டோபர் 5. உலக ஆசிரியர் தினத்தை இப்படியாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் போது அதே நாளில் KFA 1986 சார்பாக நம் பள்ளியில் நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடுவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஊரறியா குழந்தையினை உருப்படியாய் மாற்றிடவும், நாடறியா குழந்தையினை நன்னறிவில் நடத்திடவும், அழிகின்ற நெஞ்சங்களில் அறிவுரை ஏற்றிடவும், ஒழுக்கந்தனை கற்பித்து வாழ்வில் ஓங்கி வளர்ந்திடவும், வசையாத பிழைக்கு இசைமலையை பொழிந்திடவும், வளையாத நெஞ்சமணில் வனப்புகளை பெருக்கிடவும் தன்னலமற்று இன்னிகள் தருவோம் தான் ஆசிரியர். அந்த சிறப்பான விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் சேப்பை ஹசன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற இறைவசனத்திலிருந்து தொடங்கி நிறைய துவாக்களையும் வாழ்த்துக்களையும் எடுத்துச் சொன்ன அன்பு ஹசரத் தென்காசி மாவட்டத்தினுடைய தலைமை ஹாஜி மைதீன் ஹசரத் அவர்களே, KCN நிர்வாக குழுவினுடைய தலைவர், அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் முருகையா அவர்களே, எம் பள்ளியினுடைய நிர்வாக ஒருங்கிணைப்பாளர், இன்று VK உதவியில் நிர்வாகிகளுடைய கூட்டம் 10 மணிக்கு அங்க சென்றுட்டாங்க. பல்வேறு அவருடைய தனிப்பட்ட பிற புரோகிராம்களுக்கு இடையில நான் கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தோம். இந்த விழாவில் கண்டிப்பாக கலந்து கொண்டு விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களை வற்புறுத்தி அழைத்து இன்று இறுதி கட்டத்தில் அவர்களும் வந்து விட்டார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் நிர்வாக தரப்பில் இருந்து முழுக்க முழுக்க நேரடி கண்காணிப்பில் இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறைந்த கல்வி தந்தை இன்ஜினியர் மைதீன் சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தில் அன்னாருடைய தவப்பதுமனாக குடும்பத்தில் குதித்து நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக தாருசலாம் துவக்க மேல்நிலைப் பள்ளிகள் மட்டுமல்ல, தாருசலாம் ஆங்கில பள்ளிகளையும் வழிநடத்தி எல்லோரும் போற்றும் வண்ணம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் எம் பள்ளியின் சார்பிலும் KFA-யில் நானும் ஒரு அங்கத்தினர் என்ற முறையில் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன்.
அன்பானவர்களே, இன்று ஆசிரியர் தினம். இந்த தினத்தில் எம் ஆசிரியர்களை நான் பாராட்டாவிட்டால் தலைமைக்கு அழகல்ல என்பதனால் அவர்களை முதலில் வாழ்த்தி பாராட்டித்தான் என்னுடைய ஏற்புரையை நிகழ்த்த வேண்டும். குழப்பங்கள் ரசித்து, குற்றங்கள் தீர்த்து, தவறுகள் திருத்தி, திறமைகளை உணர்த்தி, வெற்றிக்கு விழா எடுத்து தோல்விக்கு தோள் கொடுத்து, வருடங்கள் 12 வகுப்பறையில் சுமந்து வாழ்த்தி வழி அனுப்பும் வளர்ப்பு தாய்மார்கள் தான், வளர்ப்பு தந்தையர்கள் தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். எப்படி இவங்க தாய்மாராங்க? எப்படி வளர்ப்பு தாயாகிறாள் இவள்? ஒரு குழந்தையினை, அதாவது தன்னிடம் வந்த குழந்தைகளில், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களின் மனதில் எழுந்த அச்சத்தை தவிர்த்த தாய், அவர்களுக்குள் புது ஊக்கத்தை விதைத்த தாய், அவருடைய இதழ் உச்சரிப்பில் மழலை மொழியினை மறக்கச் செய்ததாய், காணும் காட்சிக்கெல்லாம் பெயர்களை கற்பித்ததாய், 6ஆம் அறிவினை வார்த்ததாய், அதிலே பகுத்தறிவையும் விதைத்ததாய், அன்பாய் பேச அன்னை தமிழ் மொழியை வார்த்தாய், அண்டை மொழியாம் ஆங்கிலத்தையும் தந்தாய், உயர்வாய் வாழ கணிதத்தையும் கற்பித்தாய், அறிவொளி ஊட்ட அறிவியலையும் செப்பினாய், சமூக உணர்வுக்கு வரலாற்றையும் சொன்னாய். இத்தனை தாய்மார்கள் தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். தாய்மார்களை மட்டும் சொல்றாங்களே ஹெட் மாஸ்டர். வளர்ப்பு தந்தையர் என்ன சொல்வது? ஆசிரியர் என்றால் அது இருகுணம் தழுவிய ஒரு சொல், இருபாலுக்கும் பொதுவான ஒரு சொல். அதனால ஆசிரியர் என்று சொல்லும் போது ஆண் ஆசிரியரையும் குறிக்கும், கண்டிப்பாக பெண் ஆசிரியரையும் குறிக்கும். ஏனென்று சொன்னால் அன்னையின் குணம் கொண்ட தந்தையும் உண்டு, அன்னையின் குணம் கொண்ட தந்தையும் உண்டு, தன்னையின் சிரம் கொண்ட தாயரும் உண்டு, தந்தை போல் சிரம் கொண்ட தாயரும் உண்டு, இருவர் குணத்தையும் பெற்ற ஆசிரியரும் உண்டு, இவர்களால் படிப்பிக்கப்படும் மாணவரும் நன்று. ஆக ஒரு ஆசிரியர் தந்தையாகவும் இருந்து தாயாகவும் இருந்து வழிநடத்துகின்றார். ஈன்று புறம் தருதல் தந்தைக்கு கடனை சொல்லுவாங்க, ஈன்று புறம் தருதல் அன்னைக்கு கடனை, சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடனை என்று புறநானூற்று பாட்டு உண்டு. அந்த சான்றோர் நாக்குதல் என்பது அவரால் ஆக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். சான்றோன் என்பதற்கு இலக்கணவாதிகள் வீரன் என்ற பொருளையும் தருகிறார்கள். அவன் சான்றோன் ஆக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் ஆசிரியரை நாட வேண்டும். அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு தந்தையாக இருந்து தாயாக இருந்து அவனை நல்வழிப்படுத்தி சான்றோராக்கி காட்ட வேண்டும். இதுதான் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவு. ஆக இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களை பாராட்டுவதும் போற்றுவதும் தலைமைக்கு அழகு என்ற காரணத்தினால் அவர்களை பற்றிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், இந்த கல்வியாண்டு எம்முடைய தாருஸ்ஸலாம் மேல்நிலைப் பள்ளி 10, 11, 12 ஆகிய 3 வகுப்புகளிலும் 100% தேர்ச்சி. நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்திலேயே முதல் மதிப்பெண். இது சிலர் வியக்கலாம், பலரும் பலவாறாக பேசலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இவ்வாறு நாங்கள் பிரமிக்க, வெற்றி விழா எடுக்க, அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான ஒன்று. கடந்த 3 ஆண்டுகளில் எங்களுடைய தேர்ச்சியை நாங்கள் உன்னித்து பார்க்கிறோம். 98, 99, 99 4வது 3 வருஷம். பிளஸ் 2ல இருந்து பாத்தீங்கன்னா 98, 99, 99 இந்த வருஷம் 100. அந்த 100ஐ எட்டி பிடிப்பதற்கு பக்கத்திலே அருகாமையில் போய், அதாவது கொடுக்கப்பட்ட அந்த கட் ஆஃப் மார்க்கை எட்டிட்டோம், டைப்ரைட்டுக்கும் போயிட்டோம், கிட்ட முடியல. இந்த வருஷம் 100க்கு 100 எடுத்திருக்கிறோம். ஆக 10, 10வது வகுப்பு சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்கும் கொரோனா வைரஸ் காய்ச்சல் காரணமாக எல்லாரும் ஆல் பாஸ். ஆனாலும்
அந்த ஆல்பாஸ்ன்றதை உடைக்கும் விதமாக முதல் மதிப்பெண் 500க்கு 500. நான் ஆல்பாஸ் 100% பள்ளி தேர்ச்சி பெற்ற பள்ளி தான். அதையும் நம்ம உடைக்கிறோம். அந்த ஆல்பாஸ்லயும் 500க்கு 500 அது ஒருத்தம் இல்ல, 2 பேர். இப்படி ஆணாசிரியர்கள் பெண்ணாசிரியர்கள் இருக்கிறோமோ அதே மாதிரி ஆண் மாணவன் இருபாலும் கொண்ட மாணவர்கள், மாணவ மாணவியர். இது எங்கள் பள்ளிக்கு கிடைத்த ஒரு சிறப்பு. ஆக இந்த சிறப்பினை ஈட்டி தந்தவர்கள் என்னோடு பணியாற்றக்கூடிய என்னுடைய ஆசிரியர் தாய்மார்கள், என்னோடு துணை இருக்கக்கூடிய ஆசிரியர் தந்தையர், என்னோடு ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற நிர்வாகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள், நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், இன்னும் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்களுக்கும் எங்கள்கிட்ட வந்து உற்சாகப்படுத்தி ஆக்கமூட்டி அரவணைத்து செல்கின்ற எங்களுடைய நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இந்த ஆசிரியர்களை பாராட்டாவிட்டால் ஒரு தலைமை ஆசிரியருக்கு அழகில் இருந்த காரணத்தினால் இத்தனை பெருமையும் வெற்றியும் அவர்களுக்குத்தான் சேரும். கூடவே எங்களுடைய மேல்நிலைப் பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர், துவக்கப் பள்ளியினுடைய பொறுப்பாளர் ஜபுல்லா சார், இத்தனை கைகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உலகம் பூரா ஆசிரியர் தினம் கொண்டாடாலும், அரசுகள் நல்லாசிரியர்கள் விருதுகள் கொடுத்தாலும், எங்க பள்ளிக்கு வந்து KFA இந்த மாதிரி ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவது என்பது ஒரு வியக்கத்தக்க, போற்றத்தக்க, மகிழத்தக்க ஒரு செயலாகும். அன்பானவர்களே, இந்த KFA 1986க்கும் தார்சலாவுக்கும் மிக மிக நெருங்கிய ஒரு தொடர்பு. என்ன தொடர்புன்னு சொன்னா, KFA 1986ல உள்ள அனைத்து மெம்பரிலும் மொத்தமாக சேர்த்தால் அதில் 60 ஆசிரியர், அந்த 60ல் 4 தார்சலாம். ஒரு அமைப்பு எங்கேயும் கருவாகலாம், உருவாகலாம், வளரலாம், பரவலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அந்த பிரபலமான முகங்கள் வெளியே பார்க்கப்படும் போதுதான் அது சிறக்கிறது. இதுக்கு நான் அதிகமா விளக்கம் தேவை. இப்போ எங்களுடைய அமைப்பும் தாருசலாமும் பின்னி பிணைந்து இருக்கின்றன என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். எங்கள் அமைப்பு ரீதியாக எந்த அணுகுமுறையை, எந்த தேவைகளை நம் நிர்வாக தரப்பில் எடுத்து சொன்னாலும் உடனே ஓகே தான். நான் கூட மறந்துடுவேன். ஒரு நாள் கழிச்சு தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி KFA கேட்டிருக்காங்க, தகவல் சொல்லிட்டு இருக்காங்க கூட. நான் வந்து அது வேற விஷயம். தலைமை ஆசிரியர் முறையை கேட்கணும். சார் வந்து சொல்லிட்டாங்க சார், 2 நாளைக்கு சொல்ல நான் சொல்ல மாட்டேன் சார், உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படின்னு இந்த மாதிரி நேர்மறையான பதில்கள் எங்களுக்கு அன்றும் இன்றும் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறார். ஈன்ற குழந்தை அம்மா என்றால் அன்னை மகிழ்ந்திருவார். ஈன்ற குழந்தை அம்மா என்றால் அன்னை மகிழ்ந்திருவார். சான்றோனாகி சரித்திரம் படைத்தால் தந்தை மகிழ்ந்திடுவான். சான்றோர் ஆனதன் காரணம் ஆசான் என்று உரைத்தால், சான்றோர் ஆனதன் காரணம் ஆசான் என்று உரைத்தால் ஈன்றான் தந்தை இருவரை விடவும் ஆசான் மகிழ்ந்திருவார். ஆக தான் படிச்ச மாணவன் உயர்ந்த நிலையை அடைஞ்சான்னு சொன்னா அதை பார்த்து பெருமைப்படுறது நம்முடைய ஆசிரியர். பொறாமைங்கிறது இல்லை. நம்ம ஆசிரியர் இங்க ஏதோ ஒரு சில வார்த்தை விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. சமுதாயத்தில் எந்த இளைஞரையும் ஆசிரியர்கள் அடையவில்லை. உயிர் போயினும் உவகை கொள்வான் தன் மாணாக்கன் உயர்ந்தோன் என கேட்ட ஆசான். குரலை மாத்தியாச்சு. உயிர் போயினும் உவகை கொள்வான் தம் மாணாக்கன் உயர்ந்தோன் என கேட்ட ஆசான். ஏன் பிள்ளையா அவனா இப்படியா இல்லைப்பா அப்படிதான் சொல்லி. உங்களுக்கு தெரியாது, மிக மிக முதுமை தள்ளாடக்கூடிய வயதில் இருக்கிற நம்ம பள்ளி ஆசிரியர் ஒருவர். அவர் முத்துகிருஷ்ணா வைரவன் சார் நினைக்கிறேன். அவர் போய் நம்ம பார்க்கிறோம், அவர் கை ஆடுது, முதுமை வந்தாச்சு, வாய் தடுமாறுது. என்ன கூட நீப்பா கட்சி பேலா, சரி நல்லா இருக்கேப்பா, உங்க அம்மா நல்லா இருக்காங்க. இவ்வளவு வயசுல எவ்வளவு காலத்துக்கு முன்னால படிச்சது அவருக்கு நினைவு இருக்கு பாருங்க. நான் வியக்கிறேன். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் நல்ல ஆசிரியர். விருது கொடுத்தாலும் பெரிய ஆசிரியர் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு வெளியே வரும்போது அவர்களை சுற்றி மாணவர் மாணவியர் கூட்டம் இருக்கிறதோ அவர்கள் நல்ல ஆசிரியர். எந்த ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தை கற்பிக்கிறாங்க, வெளியே வந்தவன அவளை விட்டு போகாம, அது ஆணாசிரியர் இருந்தாலும் சரி பெண்ணாசிரியர் இருந்தாலும் சரி, சுத்தி கூட்ட நிற்குது. அது எப்படி டீச்சர் நான் போகணும் நல்லாசிரியர் அங்க தென்படுகிறார். ஏற்கனவே அந்த பேசிய நண்பர்கள் சொன்ன மாதிரி நம்ம நல்லாசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் அவங்க தான். ஆக இந்த ஆசிரியர்களுக்கு KFA 1986 மூலமாக
இந்த பெருவிழா நடக்கிறது. ஆடை அழகாய் அமைவதில் தான் தைப்போர் திறமை உண்டு. ஆடை அழகாய் அமைவதில் தான் தைப்போர் திறமை உண்டு. ஓடை நீரில் நீரின் தன்மை நிலத்தினால் தெரிவதுண்டு. கூடையில் உள்ள பூவின் வாசம் கூடைக்கும் வருவதுண்டு. KFA வளர்ச்சியில் புகழில் எம் பள்ளி தாருசலாமுக்கும் பங்குண்டு. ஆக KFA நம் பள்ளி ஆசிரியர் தமிழாசிரியர் ஹுசேன் சார் அவர்கள் நாங்கள் செய்து வந்த தொண்டுகளை அனைத்தையும் பட்டியலிட்டு விட்டார்கள். மீண்டும் நான் எடுத்து சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே பொசியுமாம் துணுலையில் நல்லார் ஒருவர் உலரை அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று ஔவையார் அழகான ஒரு வெண்பா சொல்வார். நல்லார் ஒருவர் உலரை அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை KFA கடையநல்லூருக்கு கிடைத்த கொடை. அன்பானவர்களே, பொதுநலம் புல்லாங்குழல் போன்றது, சுயநலம் கால்பந்து போன்றது. இரண்டும் காற்றில்லாத மட்டும்தான் இயங்குகிறது. ஆனால் ஒன்று எட்டி உதைக்கப்படுகிறது, மற்றொன்று முத்தமிடப்படுகிறது. ஒன்று எட்டி உதைக்கப்படுகிறது, மற்றொன்று முத்தமிடப்படுகிறது. தான் வாங்கிய காற்றை தனக்குள்ளே வைத்துக் கொள்வதால் கால்பந்து உதைபடுகிறது. தான் வாங்கிய காற்றை இசையாக தருவதால் புல்லாங்குழல் முத்தமிடப்படுகிறது. சுயநலம் கொண்டவன் புறக்கணிக்கப்படுகிறான், பொதுநலம் கொண்டவன் போற்றப்படுகிறான். அப்படிப்பட்ட புல்லாங்குழல்களாகத்தான் KFA 1986 உள்ள அனைத்து நண்பர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதால் தான் நாங்கள் இவ்வளவு பெரிய அளப்பரிய சாதனைகளை, பொது சேவைகளை செய்ய முடிகிறது. ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், ஒரு மன்றம், ஒரு கட்சி, இதுல பலதரப்பட்ட வயதினர் இருக்கலாம். இங்க ஒரே ஒத்த வயதினர் உலக வரைபடத்தில் குண்டூசியின் தலையளவு இருக்கக்கூடிய கடையநல்லூரில் ஒத்த வயதினர் ஒரு அமைப்பினை உருவாக்கி இவ்வளவு பெரிய நற்காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால், இது போன்ற மனிதநேயம் பல வயதிலும் பரவும் போது இங்கே வறுமை இல்லை, கொடுமை இல்லை, இன்னவரை எந்த சண்டை சச்சரவும் கிடையாது, மதக்கலவர்கள் கிடையாது. நாளும் பொழுதும் எந்நாளும் மகிழ்வுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். எனவே புல்லாங்குழலாக இருக்கக்கூடிய எங்கள் KFA நண்பர்களுக்கு, எங்களுடைய அமைப்பிற்கு இது மென்மேலும் வளரவும், எங்களுடைய நற்பணிகள் தொடரவும், ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்களும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களும் உங்களுடைய வாழ்த்தையும் துவாவையும் எங்களுக்கு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு வழங்கிய KFA கூட்டமைப்பிற்கு எங்களுடைய பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியர் என்ற முறையிலும் ஆசிரியர் சார்பில் உங்களுடைய நன்றியை பாராட்டுவதை தெரிவித்து இந்த நல்ல தருணத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பப்பா, ஒரு அருமையான உரை. தீப்பொறி போல் கிளம்பினாலும் இதமான குளிராகவே இருந்தது. எங்கள் அமைப்பிற்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம் உங்கள் தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் AK சிக்கந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உரை எங்கள் அன்பிற்குரிய நண்பர் மூவண்ணா சாகுல் அவர்கள் நன்றி உரையாளர். அஸ்ஸலாமு அலைக்கும். கடையநல்லூர் நண்பர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆசிரியர் தின நிகழ்ச்சி தாருசலாம் மேல்நிலைப் பள்ளியிலே நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய எங்களுடைய நண்பர் SA ஹசன் இப்ராஹிம் அவர்களையும், தொகுப்பாளர் GS சேத்புத்மான் அவர்களுக்கும், கிராத் ஓதிய நண்பர் முகமது ரஃபீக் அவர்களுக்கும், முன்னிலை ஜனாப் SM முகமது அலீஸ் அவர்கள், நிர்வாகக்குழு உறுப்பினர் தாருசலாம் துவக்க மேல்நிலைப் பள்ளிகள், வரவேற்புரை நிகழ்த்திய EA அவர்களுக்கும், அறிமுக உரை நிகழ்த்திய ஆசிரியர் MA ஹுசைன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய உதவி தலைமை ஆசிரியர் தாருசலாம் மேல்நிலைப் பள்ளிகளுடைய உதவி தலைமை ஆசிரியர் MS ஜஃபருல்லா அவர்களுக்கும், அரசு ஹாஜி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஃபைசுல் அல்லா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலவி AY மொஹிதீன் ஃபைசி அவர்களுக்கும்,
கேடயம் வழங்கி நினைவு பரிசு பெற்ற ஜனாப் எஸ்.எம். ஷேக் சிந்தானதார், தலைமை ஆசிரியர் தாசலாம் தோக்கப்பள்ளி, ஜனாப் கே.கே. சிக்கந்தர் அவர்கள், தலைமை ஆசிரியர் தாசலாம் மேல்நிலைப்பள்ளி. இவர்களோடு எங்களுக்கு காரணர் ஷீல்டு தயாரித்து தந்த மைதினியா மைதன் அவர்களுக்கும் மற்றும் சன் ஸ்டுடியோ ஜாயின் ஹுசேன் அவர்களுக்கும், கடையூர் கேபிள் நிறுவனத்துடைய முருகையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் கடையூர் நண்பர்கள் கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் புத்தகமும் இனிப்பும் வழங்கப்படுகின்றன. அன்போடு பெற்றுச் செல்லுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கிறோம்.